அரும்பாகி முத்தாகி பூவாகி பூவோட பொன்னான பூவாகி பொருத்தமான எடுத்து வாரே கருத்த பாப்பா. வீட்டுல ஆட்டோ பூத்தடிக்கிறீங்க அவருக்கு அடிச்சு விட்டேன்டி. அதே குச்சி 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 நல்லா அடிச்சுட்டியா? நம்மளும் உனக்கு வந்து தருவோம். விளக்க மாறு பிஞ்சு போயிடும். ஏடி உன் கூட நான் வந்து ஒண்ணுக்கு இருக்கவா? கிறுக்கி ஏன் கூட ஒரு பயப்படாத. சரி எதுக்கு உட்காந்து எதுக்கு உட்காந்து எரசல் அடிக்கும் நீ? மண்ணை குமியாமா ஏற்கனவே உட்காந்து இருந்து வந்திருக்கியா? நீங்க சிரிக்கிற சிரிப்ப பாரு. நீங்க சிரிக்கிறதா நியாயம். நான் அழகா இருக்கேன்னு நினைக்கிறேன் நியாயம். என் மேல ஆசைப்படுறது நியாயம். ஆசைப்பட்டு என்ன பண்ண ஊரை ஏமாந்து போவீங்களே. அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க ஆம்பளை கூட வேணாம்னு சொல்லல. சமாளிச்சிருக்கியா? எதுக்கு உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு கிடப்பாங்க. கிட்டிட்டு அடிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? பெண்ணா பிறந்து இழந்த கண்ணே. நாளா பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம கட்ட முடியல. மண்ணா பிறந்திருக்கலாம். ஒண்ணு கழிச்சிருப்பியா? எருவட்டை ஒண்ணு கழிக்க முடியாது. மண்ணா பிறந்திருந்தா நாலு ஆம்பளை உள்ள விட்டு பிணைஞ்சு ஓட்டிருப்பாரு. முழுதுருப்பாரு. இல்ல மண்பாடு செய்ய பிணைஞ்சிருப்பாரு. ஒண்ணும் இல்லாம கோர முடியும் போல. நீங்க சொல்லுங்க ரவுண்டு. எனக்கு இதுல குறைச்சல். எனக்கு மண்டையில குறைச்சலாம், இல்ல கொண்டையில குறைச்சலாம், இல்ல தொண்டையில குறைச்சலாம், இல்ல புடவையில குறைச்சலாம். நீ ரொம்ப மோசம். நீ மத்தளக்காரர் ரொம்ப மோசம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா எதம் பதமா அடிக்கிறீங்கல்ல, சும்மா மொந்தட்டி 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 மொந்தட்டின்னு அடிக்கிறீங்க. அப்படி அடிச்சாத்த ஒத்துக்கிறீங்களா? உண்மையே என்ன அசுர தொழிலாளிய. உண்மையிலே நீங்க 4 பேர் நல்லா விடுகிறதுக்கு நல்ல அசுர தொழில். அந்த சுறுசுறுப்பு குறையாம இருக்க பாருங்க. உண்மையிலேயே உங்களை மனசார உங்க 4 பேரையும் ஆசை
ஆசை வீர ஆமா. ஆனா என்ன பண்ண அசுரத்தொழில் என்ன பண்ணி என்ன பண்ண காலையில மாமாண்டா போதும் இன்னைக்கு வேணாம் அப்படி நாளைக்கு பாப்படின்றீங்க செத்த மாட்டு தொழில் நிறைய அடிக்கிறீங்க நம்ம தோல் கடத்து என்ன அடிப்பீங்க நாங்க அப்படித்தான் சொல்லிட்டு குப்பராட்சி படுத்துக்கிற மூதேவி என்ன பண்ண சொல்ற ஆனா பொம்பளை பிள்ளை தானே எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தானே எனக்கு இருக்கும் நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தரை காதலிச்சேன் 79 எடுத்துட்டு எடுத்துனா மூக்கு தெரிச்சு போயிடும் என்ன வடையை பொம்பளை பிள்ளை பேசுற பேச்சப்பாரு நானும் ஆசைப்பட்டு ஒருத்தரை காதலிச்சேன் மாமா உயிரோட இருக்கானா என்னை பார்க்க கொள்ள மாதிரியா தெரியுது நான் சரி வெளிப்படைய பச்சையாவே கேட்கிறேன் செய்ய முடியாதனா என்ன மையத்துக்கிட்டே வர்றியா கேட்ட காலத்தை சாக முடியாத தடத்து பிறகு கட்டிக்கு போட்டு கும்பல கொடுத்து போதும் ஆமா இப்படி சொல்லிதான் வண்டியில காலையில பார்த்தா தெரியுது இப்படி சொல்லிக்கிறாங்க என்ன பண்ண சொல்றீங்க மாமா காதலிக்கிறேன்னு சொன்னே மூதேவி கைய விட்டுட்டு போயிருக்காங்க எதுக்குள்ளையா அவன் மாட்டாஸ்பத்திரிக்கு அமௌண்ட் வேலை வாங்குறியா உள்ள கையை விட்டு சென பிடிச்சி சென வாங்குறதுக்கு வாழ்க்கையில கையை அவன் வருகிறான்னு நானும் தொடர்ந்து ஓட்ட மணிக்கு படுத்து கிடக்கிறத கதை வைத்தேன் நாய் வந்து நக்க நினைக்கிறியா நாய் வந்து நக்கனா பரவாயில்ல நீங்க யாரு வந்து நக்காம இருந்த சொல்றேன் குழம்பு செட்டிய நல்லா இருக்கலாம் மாமா சூப்பரா இருக்கு ஆளு சித்தாவா இருக்க மடு பெருசா இருக்கு எழுமிட்டவளே ஐயா எழுமிட்டவளே ஆளு மூச்சு முகரையும் பாரு எடுத்துட்டு மோட்டனாக்க பண்டு பிரிச்சு போயிடா என்ன பேச்சு பேசினே பொம்பளை பிள்ளைங்க ஒழுக்கமா பேசி பிள்ளை ஆளு மண்டை மூச்சு பாரு ரொம்ப பேசுன பிச்சு பிரிச்சு தெரியாம தெரியல என்ன பேச்சு பேசிருக்கீங்க இதுக்கிட்டே ஆம்பளோடு சேர்றதே இல்லையா ஆம்பளைல கண்டால சுத்தமா பொறுக்கலாம போச்சு பிடிக்காம போச்சு ஆனா என்ன பண்ணாங்க பெட்டிக்காரு உன் பழக்கம் சரியில்லையா எவ்வளவு நாளா நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னை பார்க்கறது இல்ல நான் உன்னை பார்க்கத்தான் செய்யறேன் ஆனா என்னை வர்ணிச்சு என்னைக்காவது ஒரு பாட்டும் பாடிருக்கியா உன்னை வர்ணிச்சுதானே பாடுங்க ஆமா இதுல என்ன இருக்கு நான் பாடுறேன் எங்க இருந்து வர்றியா நீ பாடு நான் நடந்து வருவேன் லவ் பண்ற லவ் சாங் பாடுறேன் அரும்பாகி முத்தாகி பூவாகி பூப்போல பொன்னாட பூவாகி கொடுத்த மாலை எடுத்து வாரே தடுத்த பாப்பா வீட்டுல ஆட்டோ பூத்தடிக்கிறீங்க அவருக்கு அடிச்சு விட்டேன் சரி இப்ப நீ பாடு நான் பாடுறேன் நான் பாட்டு பாடுறேன் நீங்க பாடுறீங்களா பூச்சிருக்கா பூவே பூச்சூடவா இன்னொரு தடவை பாடு பூவே பூச்சூடவா கொஞ்சம் திருப்புவேன் இங்க திருப்படி இப்ப பாடு அந்த பாட்டு பூவே பூச்சூடவா இந்த பரியை சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு வந்து நிக்கிறேன் பூவே பூச்சூடவா ஓ நெஞ்சில் பால் பிடிச்சவா சிட்டு மாடு சத்தம் போட்டு நினைச்சு எடுவட்டவைக்கு தேர்க்கிண்ணம் தேர்ச்சு போச்சு ஓ கிண்ணம் பால் வண்ணம் பல வண்ணம் பழசா போச்சு உங்க அப்பத்தா விட்டு கிண்ணம் வேற பாட்டு கருத்த மச்சான் கைய விட்டு சேனைக்கு பார்த்தா எப்படி மத்தி கணிது சரி இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டை நீ அப்படியே பாடலாம் நீங்க எப்படி பாட்டு சொல்லி கொடுத்தாலும் அப்படியே பாடுவேன் மாமா ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு நல்ல பாட்டு இப்ப பாட்டு பாருங்க ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு அருமை சரியா பாடுறா அதுக்கு அந்த ஞானஸ்தி இப்ப வந்து ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடி சொன்னோம்ல இப்ப தென்றலை எடுத்துரு நீ பிறந்த கிழமை என்ன திங்கட்கிழமை எனக்கு என் செல்ல பிறந்த கிழமையில பாடணும் இப்ப தென்றலை எடுத்துட்டு திங்களை வச்சு பாடு பாடவா ஓ திங்களே ஒரு பாட்டு பாடு மானகட்ட முண்டை என்னடி பாடுற திங்களை நான் பிறந்த கிழமை உன் விழியும் என் ஒளியும் சந்தித்தால் புது பாட்டு பாடவா புது பாட்டு பாடவா அப்படியே திரும்பி நில்வேன் கோடி அருவி கொட்டுதே அடி கொம்மால
நல்லா இருந்தேன்னு பொம்பளை வேஷம் போறது பெரிய வாதனை. ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொம்பளை வேஷம் போட்டுட்டு மேடை பின்னாடி ஒண்ணுக்காக தான் போனேன். ஒரு 5 இலவட்டம் கிழிச்சு இலவட்டம் பின்னாடி வந்துட்டாங்க. பந்துகளுக்கு சும்மா வந்தாங்க. ஏய் வாடி போக முடியுனாங்க. வேணாமா 70 விளையாட்டேன். சரி வாடி போக முடியுனாங்க. என்ன பண்ணாங்க? கையை பிடிச்சிட்டியா, காலை பிடிச்சிட்டியா, வாயிட்ட கத்த வேண்டியதானே. இப்படிதான் வாயிட்ட வந்து கத்த போடாமா. 5வது போய் வாயில துணி வச்சாங்க. துணி எந்த துணி வச்சாங்க? எந்த துணி? மூதேவி அவசரத்துல மூத்திர கவச்சு வாட தாங்க முடியல. 45 ஓட்டா அது போல இருக்கு. நான் உடலையே அதாயி கோமக்காரி அடிச்சு நாசம் பண்ணிருப்பியே. அப்பச்சலாம நான் பாக்குறேன். சரி திருப்தி அடிச்சா முடியலையே. பக்கமுக்கு மண்ணா கபடுக்கு போட்டு போத நம்மள சேலை அவுத்தாங்க பாரு. மூதேவி ஏமாந்து விடாங்க. இங்க கிடக்குறதானே எங்க கிடக்குது? அந்த வேலை மல்லா கபடுக்கு போட்டு சேலை அவுத்தாங்க, குப்பரை கபடுக்கு போட்டு சேலை அவுத்தாங்க. வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் புறாவே மாயவினாரே பக்கத்துல வரவே கூடாது. இருக்க வேண்டாம். ஆமா நீ வேற எப்ப பார்த்தா இப்ப நீ அந்த மாதிரி அந்த பிள்ளையா வசந்த முல்லை போலியா நானும் அந்த கடுக்க பாக்குறேன். நீ கொன்றுவேன். ஆமா ஆசைப்படுறாரு ஒரு தடவை போ. என்னதுக்கு போயிட்டு வாத்தா நீ முன்னால போறேன். எனக்கு அந்த பிள்ளைல பிடிக்கல. என் செல்ல குட்டி நீ உன்னைய தானே பிடிக்குது. போய் என்ன உனக்கு பண்ணிக்காரோ கம்பெனி செட்டமா இருக்கு. என்ன விஷயம்? நிறைய கம்பெனி உருளைக்கிழங்கு செல்ல குட்டி கவர்ல பாடுவாரு. ஏன் பரவாயில்ல இருக்கு. என்ன விஷயம்? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். இவங்களும் நல்லா இருக்கான். நல்லா இருக்கான். ஏன் வீட்டு தட்டுற பொம்பளை தொட்டை என்ன தப்பு? மேல கையை வைக்கிறேன். ஆமா பொம்பளை தொட்டை என்ன தப்பு? என்ன தப்பு? ஆமா பொம்பளை தொட்டை என்ன தப்பு? பொம்பளை செவ்வாய்ச்சாமி கும்பல கொடக்கட்டை ஐயோ வெளியில சொல்லிட்டேன். சொல்லக்கூடாது. அதே நான் புச்சு நல்லா அழிச்சிட்டியா? நம்மளும் உனக்கு வந்து தருவோம். விளக்க மாறு பிஞ்சு போயிடும். கூட நான் வந்து ஒண்ணுக்கு இருக்கவா கிறுக்கி ஏன் கூட ஒரு பயப்படாத. சரி எதுக்கு உட்காந்து எரசல் அடிக்கும் நீ மண்ணை குமியாமா ஏற்கனவே உட்காந்து இருந்து வந்திருக்கியா? மண்ணை குமிச்சுக்கிடுவான். அடியே ஏன் கூட வர பயப்படாத. அப்படி பயமா இருந்தா எனக்கு பயமா இருந்தா கம்பியை பிடிச்சுக்கிறேன். எனக்கு பயமா இருந்தா வெட்டிக்கார கம்பியை பிடிச்சுக்க. தம்பியெல்லாம் தர மாட்டேன். தம்பி ஒரு ஒரு வழியில மாமா ஒரு வழியில தம்பி தம்பி அக்காத்தான் சொல்ல வர்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அந்த மனுஷன் பத்தி பேசாத. ஏடி கோவமா இருக்க? என்ன விஷயம்? நல்லா தூங்கி கட்டியா பக்கத்துல உட்காந்து கை போட்டுக்கிட்டு இருக்காரு. கை போட்டு உசுப்புற மனுஷன் எங்க காட்டு போன்னு சொன்னாரு. நானும் சோகத்துல கலைக்கேன். அந்த மனுஷன் காட்டு போன்னு சொன்னா கோவம் வருமானம். நானும் ரொம்ப சோகமா வேலையோட இருக்கேன். என்ன விஷயம்? நீ ஏன் சோகமா இருக்க? ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐயோ நீ அழுகாத. இதுல தண்ணி வருது. உனக்கு வந்த கப்பல புடி வாயில ஊத்து. வெட்டிக்காரு மாதிரி கதிச்ச இளவட்ட 5 பேர் என்னை கடிச்சு விடாங்க. காரோடு வந்த உன்னை ஈரோடு கொண்டு போய் நாக்கு தள்ள வச்சா. மாநில முந்த 5 பேர் கெடுக்கிற அளவுக்கு சொல்ல கிடையாது. சுகமா இருந்துச்சு படுத்துட்டேன். கெட்டிக்கார வீர பொம்பளை என்ன பண்ண? 5 பேர் கெட்டிருக்காங்கல்ல. ₹1 சும்மா விட்டனா? சும்மா விட்டுருப்பியா? ₹10 வாங்கி தர விட்டேன். நீ எல்லாம் பொம்பளை தானே? பொம்பளையா புலா தேவியா? தலைக்கு 10 5 பேருக்கு சேர்த்து 10. அதனால பரவாயில்ல மாமா. இன்னொருத்தெல்லாம் கடை சொல்லிட்டு போயிட்டு என்ன சொன்னா? பழைய 1000 ரூபாய் தலை கொடுக்குறேன். ஐயா செல்லாதே. இப்படிதான் வேலைத்தனமா? சரி இது செல்லா அதெல்லாம் எப்பறம் மாத்தது கேக்குறேன். அவன் சொல்ற உன்னோட அக்கவுண்ட் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு தெய்வமா யாரையும் விடக்கூடாது. ஐயோ நீ என்ன பிசினஸ் பண்ற? கஸ்டமரை கண்காணிக்க விட்டுறாதீங்க. கண்ணியோட வரக்கூடாது. ஆமா மாட சென்னை தெரியுது. உடைய கடமாட்டில் விடு. அம்மா இங்கே வா வா. ஆசை மொத்தம் இலை சோற போட்டு ஈயத்த காசை ஊத்து. அது வாயில ஊத்து. பூவை எடுத்து வந்த பொது பொண்ணு
வணக்கத்தை கொடுக்கிறேன். இப்ப அவர் இருக்க நிலைமையில வணக்கத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் சொல்லல. வெளியே சொல்லாத. அடியே அப்பா என்னடி சொன்னாரு? சூப்பு போட சொன்னாரு. சூப்பர் சொன்னாரா? ஆளலம் சொல்லு பறவை வைக்க சொன்னாரு. ஆளலம் சோ பாப்பாக்கு வேலை இல்ல. நம்மள பூரா காட்டுக்கு அனுப்பிட்டு அவர் சும்மா இருக்காரு. அவர் வீட்டுல என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் பொண்டாட்டி கட்டி பிடிச்சு படுத்துறாரு. அவர் பொண்டாட்டி கட்டி பிடிக்காம ஓ பொண்டாட்டி வாங்கி அவர் பொண்டாட்டி கட்டி பிடிச்ச பரவாயில்லையே. ராமசாமி பொண்டாட்டி கட்டி பிடிச்சு படுத்துறாரு. அவன் கோவமே நழுகிறியா. அப்புறம் அழுகாதான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அகட்டு நான் கட்டி பிடிச்சு படுத்துறேன். நீ எல்லாம் பொம்பளை தானே? முகரையா பாரு. அடியே உன்னை பார்த்தது கொஞ்சம் சின்ன வர்ணிப்பு வர்ணிக்கணும். அப்படிதான் ஆசையா இருக்கு. தெரியுமா? விளக்கு வச்ச நேரத்திலே மறைச்சு நின்று பார்க்கையிலே தாகம் என்றான். அவை எடுக்க குடிக்க அந்த நேர கால சூடு ஏறும். விளக்கு வச்ச நேரத்திலே தவறு சீக்கிரம் முடிவில் வருவதா அப்பா சொன்னார். தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு முனிவராகப்பட்டவர் வருவார். அவரிடம் ஆசீர்வாதம் வேண்டும். யார் வந்தவர்கள் பார்த்துக்கலாம். இதுவரை நடந்தது விளையாட்டு. நல்ல ஆட்டம் பாடுகிற சிற்பிங்க. இனி நடக்க போறது விடயம். இந்த ஒரு வீரமங்கலம் தமிழுக்கென்றே பிறந்தவர். அருமையான முறையில் தமிழை உரையாடக்கூடியவர். மக்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடியவர். கவி செம்மன்களக்கூடிய கவிராஜ் அவர்கள் வருகிறார். உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல்ல. அஞ்சரை கிட்ட சுத்தி வருவார். அப்படி வருவார். ஆனா என்னை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் இறைவனுக்கு தான் வலிச்சாங்க.
கர்ணன் படத்திலிருந்து உள்ளத்தின் நல்ல உள்ளம் என்ற பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். மரணத்தை கலங்கிடு விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமியாது மறுபடி பிறந்திருக்கும் மேரியை கொள்வாய் மேரியை கொள்வாய் வீரத்தில் அருவொன்றி அவர்கள் விட்டு விட்டாலும் அவர்களின் மேரி விந்துதான் தீரும் ஓரா என்னை அறிந்தால் எல்லா உயிர்க்கும் எனதென்றும் கண்ணன் மனது கல்மனதன்றோ காட்டீபம் நடுவவிட்டால் மன்னரும் நானே மக்களும் நானே மரச்சை கொடிகளும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் துணிந்து தர்மவாக புண்ணியம் இது என்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் போற்றுவார் தூட்டலும் புகட்டும் கண்ணனுக்கே கண்ணனை காட்டினான் கண்ணனை தாக்கினான் கண்ணனை கொலை செய்கின்றான் நீ காட்டி சிவத்தை பாரே
நன்றி நன்றி நன்றி